டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் பிறந்து பல நூற்றாண்டுகளை கடந்தாலும் அந்த பிதாமகன் நம்மை விட்டு மறைந்தாலும் இன்றளவு மக்கள் நெஞ்சங்களிலே தங்க சிம்மாசனமிட்டு போற்ற அமர்ந்திருப்பதை நாம் கண்கூடாக இன்றைக்கு காண வருகின்றது. நாடகம், திரையுலகம், அரசியல், பொது வாழ்வில் உச்சங்களை தொட்டு ஏக சக்கரவர்த்தியாய் தமிழ் மண்ணிலே கோலோச்சிய மாபெரும் மனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இயலாதவர்களுக்கு உதவு, உழைப்பவரை உயர்த்து, பசித்த வயிறுக்கு சோதனை என்பதுதான் நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தாரக மந்திரம், அவருடைய வாழ்வியல் தத்துவம். அதே போல தமிழக அரசியல் வரலாற்றில் பல அற்புதங்களை, பல சாதனைகளை நிகழ்த்தியவர் பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 1977, 1980, 84 என 3 பொது தேர்தல்களை சந்தித்து 3 தேர்தல்களிலும் தொடர் வெற்றிகளை பெற்று சுமார் 11 ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணிலே நல்லாட்சி நடத்திய நாயகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். உலகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லாத தனி செல்வாக்கு மக்கள் திலகம் அமரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு. அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையிலும் அவருக்கென இன்றைக்கும் தமிழகத்திலே ஒரு நிரந்தர வாக்கு வங்கி உண்டு என்று சொன்னால் இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான். இன்றைய அரசியல் தளத்திலும் தேர்தல் தளத்திலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெயர்களை உச்சரித்தே தீர வேண்டிய கட்டாய நிலையில் நாம் இருப்பதை இன்று அறியலாம். இத்தகைய பெருமைக்கும் சிறப்புக்கும் உரிய மனிதநேயமிக்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வேறுபாடின்றி வாழ்ந்து மறைந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். திரைத்துறையிலும் சரி, அரசியலிலும் ஒரு மாபெரும் சகாப்தமாக வாழ்ந்து மறைந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். மாத பருவத்திலேயே பசியோடும் பட்டினியோடும் போராடி 7 வயதிலேயே உழைத்து பொருளீட்டி பின்னாளில் அந்த உழைப்பின் மூலம் கிடைத்த வருவாயின் பெரும்பகுதியை வாரி வழங்கி வல்லலாக வாழ்ந்த பெருமகனார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 11 ஆண்டு கால ஆட்சியிலே 1977ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் மொத்தம் 4 பல்கலைக்கழகங்கள் தான் இருந்தன. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 11 ஆண்டு ஆட்சியில் புதியதாக 7 பல்கலைக்கழகங்களை தோற்றுவித்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது மட்டுமல்ல, ஏழை மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று மதிய சத்துணவு திட்டம், இலவச சீருடை, இலவச புத்தகம், இலவச காலனி, இலவச பஸ் பாஸ் என பள்ளிக்கு மாணவ மாணவியர்களை வரவழைத்து இலவச திட்டங்களை கொடுத்து படிக்க வைத்து மகிழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சிகளுக்காக தஞ்சையிலே தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கிராமங்கள் தோறும் தாய் சேய் நில விடுதிகள், மகளிருக்கென முதலாக தமிழகத்திலே இந்த தாய்மார்களுக்காக தனி பேருந்து விட்டு மகிழ்ந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை இங்கு இருக்க நான் இந்த நேரத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, மகளிருக்காகவே ஒரு தனி பல்கலைக்கழகத்தை அன்னை தெரேசா பெயரிலே கொண்டு வந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் 1978ஆம் ஆண்டுதான் முதலாக இன்றைக்கு 108 ஆம்புலன்ஸுக்கு எவ்வளவு பேர் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் 1978ஆம் ஆண்டுதான் முதலாக ஆம்புலன்ஸ் கூடிய நடமாட மருத்துவமனையை தமிழக மக்களுக்கு கொண்டு வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்று நான் இந்த நேரத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு காலத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி பகுதிகளில் நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் அதிகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் தான் இந்த பகுதியில் இருக்கின்ற நக்சலைட் ஒழிப்பை வெற்றிகரமாக முடித்திருந்தது. அப்போது முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் சில நபர்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி பகுதிகளில் தொழில் வளர்ச்சி முக்கியம், இல்லையே மறுபடியும் நக்சலைட்டுகள் தலைநிறுத்த வாய்ப்பு இருப்பதாக அன்றைக்கு எச்சரிக்கை கொடுத்ததை அடுத்து இந்த ஒசூர் பகுதியிலே ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகளை கொண்டு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால்
அதற்கு அடித்தளமிட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதோடு மட்டுமல்ல, முதியோர்களுக்கு, ஏழை முதியோர்களுக்கு, வீட்டிலே கவனிக்க முடியாத பராமரிப்பு இல்லாத முதியோர்களுக்கு முதலாக உதவித்தொகையை கொடுத்து மகிழ்ந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று தமிழகத்தினுடைய